நாட்டின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 14வது இடத்தில் உள்ளார். பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 937 கோடி ரூபாய் சொத்து மதிப்பில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தில் உள்ளார். 2வது இடத்தில் 332 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா காந்து உள்ளார். 3வது இடத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 51 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் உள்ளார். இப்பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 14வது இடத்தில் உள்ளார். அவருக்கு 8,88,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் 1 ரூபாய் கூட கடன் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின் கடைசி இடத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அனுமதி இல்லாமலும் ஒழுங்கற்ற முறையிலும் நிறுவப்பட்டுள்ள இன்டர்நெட் நிறுவனங்களின் கம்பங்களுக்கு 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில நடந்தது. இது இந்த ஆண்டோடைய இறுதி கூட்டம். இந்த கூட்டத்தில் மொத்தம் 91 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பல முக்கிய தீர்மானங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அவை என்னென்ன அப்படின்னு இந்த செய்தி தொகுப்புல நம்ம விரிவா பார்க்கலாம். கொளத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம் போன்ற பெண்களுக்கான கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி பள்ளி அனைத்து மண்டலங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என மேயர் பிரியா அறிவித்தார். திருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, ராயபுரம், அண்ணாநகர், அடையாறு ஆகிய 5 மண்டலங்களில் நாயின கட்டுப்பாட்டு மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 1,80,000 தெருநாய்கள் உள்ள நிலையில் வரும் காலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் 8,340 சாலைகளின் பழைய பெயர் பலகைகளை நீக்கி புதிதாக டிஜிட்டல் பெயர் பலகைகள் 2 கட்டங்களாக அமைக்கப்பட உள்ளது. மாநகராட்சியில் இன்டர்நெட் நிறுவனங்களின் 1,75,478 கம்பங்கள் நடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதி பெறாமல் நடப்பட்ட கம்பங்களுக்கு ஒரு கம்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க தீர்மானிக்கப்பட்டது. மேலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக நடப்பட்டிருக்கும் கம்பங்களுக்கு ஒரு கம்பத்திற்கு 75,000 ரூபாய் அபராதமும், ஒழுங்கற்ற முறையில் நடப்பட்ட கம்பங்களுக்கு ஒரு கம்பத்திற்கு 50,000 ரூபாய் அபராத தொகை வசூலிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தற்காலிக மழலையர் ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் 11,970 ரூபாயில் இருந்து 14,150 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது. சென்னை கடற்கரைகளில் பொதுமக்கள் சவாரிக்கு பயன்படுத்தப்படும் குதிரைகளுக்கான தொழுவங்கள் சேப்பாக்கம், கலங்கரை விளக்கம், பெசன்ட் நகர் பகுதிகளில் அமைக்கப்பட உள்ளது. சென்னை பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி ஏற்படுத்திய ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் விதமாக திருச்சி, IIM மற்றும் NIET ஆகிய இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டது. முன்னதாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை ஒட்டி மாநகராட்சி அலுவலக முகப்பில் திருவள்ளுவர் மாதிரி சிலை அமைக்கப்பட்டு மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் தமிழரசி.